जनार्दनं शिल्पिका गर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यहं राजगर्भमुपये स्वाहा. ஹலோ தேவதா. உடனே மணமகன் ரூமுக்கு வாடா. என்னடா ஃபோனில் சொல்ல முடியாதா? வான்னு சொல்கிறேன்ல. சரி நான் வரேன், ஃபோனை வை. என்னடா என்ன எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? என்ன என்ன எதுக்காக அவ்வளோ? சுரேஷ் வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. குமரன், நீங்க எல்லாரும் கனவு தேசம்ன்ற இயக்கத்தை சேர்ந்தவங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஸ்கூல்ல பாம்பு வச்சதும் நீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். ரிமோட் உன்கிட்ட தான் இருக்குன்னு உன் ஆளுங்க சொல்லிட்டாங்க. மரியாதையா எடுத்து கொடுத்துரு. எடு. சும்மா சொல்லக்கூடாது மேடம். போலீஸ் புத்தி எவ்வளோ ஃபாஸ்ட்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காட்ட வேணாம். எங்கள் திட்டப்படி 10:30 மணிக்கு பாம் வெடிச்சே தீரும். டேய், அதுக்கு முன்னாடி உன்னோட நெத்தில வெடிச்சிருந்தேன். ரிமோட் எடுறா. எடு. பாம்பு ஸ்குவாட் அலர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்கூல்ல வந்து இவாக்குவேட் பண்ணுங்க. கோ கோ கோ. ஓகே மேடம். கோ கோ. Sir, I had no option, sir. இல்ல சார், ரிமோட் நம்ம கையில் இருக்கு. ஸ்கூல் குமரன், 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 எழுந்திருக்க குமரன், குமரன், குமரன். எழுந்திருக்க குமரன், 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 குமரன். அடி பாவி மகளே, எதுக்கு தானா இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த? ஐயோ, என் நெஞ்சை வெடிச்சிரு போல இருக்கு. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்?
யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? அக்கா அக்கான்னு வாய் நிறைய சொல்லுவியே. ஐயோ, அவளே உன் வாழ்க்கைக்கு எம்மன ஆயிட்டாட. அப்பா, ஐயோ, இனிமே என் பொண்ணை யார் கட்டிப்பா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி, உன்னை வளர்த்ததுக்கு இதான் நன்றி கடனா? அப்பா, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியாடி. நீ நல்லா இருப்பியா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? அம்மா இது யாருன்னு உங்களுக்கு தெரியாதுமா? ஐயோ, இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? சொல்லு, யார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா? சொல்லு. ஐயோ, நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்க. நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்ட. பிரசன்னா, பிரசன்னா, குமரன் ஒரு டெரரிஸ்ட். அவன் கையில இருந்தது ஒரு ரிமோட், ஒரு பாம்போட ரிமோட். அந்த ரிமோட்டை மாத்திரம் அவன் அமுக்கி இருந்தானா 1000 குழந்தைங்க செத்து போயிருப்பாங்க. கனவு தேசம்ன்ற ஒரு டெரரிஸ்ட் இயக்கத்துல அவன் ஒரு மெம்பர். இதெல்லாம் நான் என்னால அப்ப சொல்ல முடியல. அம்மாக்கு இருக்கிற அந்த கோவத்துல, ஆத்திரத்துல சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது அவங்களால. அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா சொல்ல வேண்டிய டைம்ல நான் சொல்லிக்கிறேன். அம்மாக்கு அவங்களுக்கு இருக்கிற துக்கம் பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெட்டு போயிடுச்சேன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. வசந்தியை இப்ப யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. அவங்க கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது நான் உங்ககிட்ட என்ன வசந்திய நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ரேகா. இல்ல, தோணிச்சு, கேட்டுட்டேன். சாரி, உங்களை சங்கடப்படுத்திட்டேன். சாரி. மாப்பிளை சுட்ட கையோட இவளே சுட்டுக்க வேண்டியதானடி. இனிமே இவளோட கதி என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அழிச்சிட்டு எவ்வளவு ஒருத்தனை கூப்பிட்டு தாலி கட்ட சொல்லி அத்தனை பேர் முன்னால அசிங்கப்படுத்துறிய நீ. என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க நீ யாருடி? சொல்லு, நீ யாரு?
ஏய், உனக்கு ஞாபகம் இருக்காடி? உங்க அப்பா செத்துட்டாரு, உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு நீ வந்து இங்க நின்னப்போ நானும் என் புருஷனும் எங்களுக்கு என்னன்னு இருந்திருந்தா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? நடுத்தெருவில் நின்றுப்பீங்கடி, நடுத்தெருவில் நின்றுப்பீங்க. என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே தாலி அறுத்தவன் எல்லாரும் பார்த்து காரி துப்புற மாதிரி பண்ணிட்டியேடி. உனக்கும் உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டியேடி. நல்லா இருப்பியா நீ? மோசக்காரி. நீ ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட போது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு நாங்க உன்னை ஐபிஎஸ் படிக்க வச்சோமே, அதையெல்லாம் நீ மறந்துட்டு எங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டடி. நல்ல பரிசு கொடுத்துட்ட. எத்தனை நாள் இந்த கையால சோறு போட்டிருப்பேன்டி. அதுக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதானா? உன்னோட ஐபிஎஸ் போஸ்ட நீ காப்பாத்திக்கிறதுக்காக என் பொண்ணோட தாலி தான் உனக்கு கிடைச்சுதா? இப்படி பண்ணிட்டியாடி என் பொண்ணு வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. உருப்படுவியா நீ? அம்மா அம்மா நான் சொல்றது கொஞ்சம். சீ, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. கூப்பிடாத. அம்மா நான் என் கடமையை தான் நான் செஞ்சேன். உன் கடமை நீ செஞ்சுட்ட. ஆனா எங்க பொண்ணுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமையை சாகர வரைக்கும் பண்ண விடாம பண்ணிட்டியேடி பாவி. அப்பா நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கப்பா. இனிமே எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. பொழுது விடியும் போது நான் உங்க மூஞ்சில முழிக்க கூடாது. இந்த வீட்டுல எழவே விழுந்தா கூட இந்த வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்க கூடாது. வெளியே போங்க. அம்மா சாரி ரேகா, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்பவுமே நீங்கள் தான் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. பிரசன்னா எதுக்கு அதையே திரும்பி திரும்பி நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட ப்ராப்ளமும் உங்களோட ப்ராப்ளமும் கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி என்னோட தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொன்னதுதான் தப்பு. நான் கட்ட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அது தப்பு இல்லை. இல்லைங்க, நீங்கள் சும்மா எனக்காக சொல்கிறீங்க. என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆனால் என்னால் தான் உங்கள் நம்பிக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஐயோ இல்லை பிரசன்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. அன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு இமோஷனுக்கு பைண்ட் ஆயிருந்தோம். தாலி கட்ட போறவனை அக்கா இப்படி சுட்டு கொன்னுட்டாங்களேன்ற இமோஷன்ல என்னோட தங்கச்சி, பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சேன்ற அந்த இமோஷன்ல லக்ஷ்மி அம்மா இருந்தாங்க. தங்கச்சிக்கு புருஷனா போறவன் ஒரு டெரரிஸ்ட்ன்றதை கண்டுபிடிச்சி அவனை சுட வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டோமேன்ற ஒரு இமோஷன்ல நான் அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு நான் யாருக்கிட்ட என்ன பேச, அதனால தான் ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன்ல உங்களை நிற்க வச்சுட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் நீலமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் வசந்தி கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன். ஏன்னா இப்போ என் மனசில் யாருமே இல்லை. அப்போ யாரும் இல்லைன்னா இப்போ ஐம் இன் லவ். யாரு? அவங்க பேர் ரம்யா. சாரி பிரசன்னா, உங்களோட மனசுல
யாரோ இருக்காங்கன்றத கூட தெரிஞ்சுக்காம உங்களை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிற்க வச்சிட்டேன். ஐ ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரேகா. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து